விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் பேர்ஸ் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. அதாவது வந்து என்னென்னா எது வந்து தவறாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏன்னா எப்போதுமே இது கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது வந்து எளிமையாக. அப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ அஸ்கினி சென் ஆஃப் கரெக்டு, சுதுத்ரி சட்லஸ் கரெக்டு, பருஷ்ணி ராவி கரெக்டு. இந்த பருஷ்ணி ராவி தான் ரெலவெண்ட் கேட்குற கொஸ்டின் வச்சு. பருஷ்ணி ராவி. பிபாஸ் பியாஸ், அதை நான் சொல்லும்போதே சொல்லியிருக்கிறேன். பிபாஸ் பியாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுதான் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த சலைன் ஃபீச்சர் ஆஃப் தி ரிக்வேதிக் ரிலீஜியன், ரிக்வேதத்தில் வந்து அவங்களுடைய சமயத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு என்ன, எதெல்லாம் அவங்க வந்து வழிபட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி இதில் ஒரு வினாவனம் வந்து கேட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து கொஸ்டினுக்கு நம்ம டியூன் ஆக வேண்டியது தான் வெற்றியே. நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் வினா கேட்குற பொழுது அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதனால் நிறைய வினாக்களை வந்து நம்ம பார்க்க படிக்க ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுடைய வெற்றி வந்து கன்ஃபார்ம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து மெட்டீரியல் நம்ம வந்து படிக்க மாட்டோம். ஆனால் கொஸ்டின் அப்படி இருக்கும். இப்போ கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வொர்ஷிப் ஆஃப் மதர் காடஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து சிந்து சமவெளி. வொர்ஷிப் ஆஃப் பசுபதி சிந்து சமவெளி. வொர்ஷிப் ஆஃப் திருமூர்த்தி இல்லை. நேச்சர் இயற்கை வழிபாடு கரெக்டு. ஏன்? வாட்டர், தண்டர், லைட்னிங், ஃபயர், அங்கே வழிபட்டது எல்லாம் இல்லையா? ரெயின் காட், வாட்டர் காட், தண்டர் காட், லைட்னிங் காட், வார் காட், ஃபயர் காட், இப்படிதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பெரும்பாலும் வந்து அவங்களுடைய இது இயற்கையாக இருக்குது தொடக்கத்தில். அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி தான் அனலைஸ் பண்ணணும் ஒரு விஷயத்தையும். ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வொர்ஷிப் ஆஃப் நேச்சர், இயற்கை வழிபாடு. அதான் அவங்களுடைய சலைன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறோம்.